டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் 15 மாவட்டங்களில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் டாஸ்மாக் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். விவரங்களை பகிர்ந்துக்கங்க. தமிழ்நாட்டுல மலைப்பகுதிகளில் மதுபான பாட்டில்கள்ல வீசப்படுவதை தடுக்கத்தான் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் அதிகம் வைத்து விற்பனை செய்துவிட்டு அந்த காலி பாட்டில்களை திரும்ப தரும் பட்சத்துல 10 ரூபாய் திருப்ப அளிப்பது என்ற அந்த காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்த சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான அந்த வழக்குல விசாரிக்கக்கூடிய சிறப்பு அமர்வு என்பது ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இது சம்பந்தமான வழக்குகள் தான் நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அந்த சிறப்பு அமர்வுல இந்த மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் நிறுவனம் தரப்புல காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் மாநிலத்துல 15 மாவட்டங்கள்ல முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் 7 மாவட்டங்கள்ல பகுதி அளவுக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மாநிலம் முழுவதும் திட்டத்தை அமல்படுத்த அவகாசம் வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் காலி பாட்டில்களை திரும்ப பெற்றுக் கொள்வது தொடர்பான உற்பத்தி நிறுவனங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில 3 நிறுவனங்கள் மட்டுமே திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. காலி பாட்டில்களை திரும்ப கொடுக்காததால உள்ள தொகை வட்டியுடன் சேர்த்து 19 கோடி ரூபாயும், திரும்ப பெறப்பட்ட காலி பாட்டில்களை விற்பனை செய்ததன் மூலம் 25 கோடி ரூபாயும் அரசுக்கு வருவாய் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. திடக்கழிவு மேலாண்மை சட்ட விதிகளின்படி பாட்டில்களை நிறுவனங்கள் பெற வேண்டும் என்றும் அது அவர்களுடைய கடமை என தெரிவித்த நீதிபதிகள் பாட்டில்களை வாங்க மறுத்த நிறுவனங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்த வழங்கிய அவகாசம் ஏற்கனவே முடிவடைந்து விட்ட நிலையில நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ள தமிழகம் முழுவதும் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.